ஆமென். எல்லாரும் நாங்கள் கண்களை மூடி உண்மையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Let's close our eyes in His presence and pray. உண்மையாக நான் இந்த இடத்திலே தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். I can experience God's presence here. ஆராதனை நேரத்திலே அந்த தேவனுடைய அந்த தொடுதலை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. During the worship time, we were able to feel His presence and His touch. ஆகவே அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாகவே நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். We are going to meditate about His word. உண்மையாக ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களோடு அதிகமாக அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உணர்கிறோம். We can experience that He is in the midst of every one of us and He is moving in the midst of us. நீங்கள் எவ்வாறு உணர்கிறதோ தெரியாது, நான் ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். I don't know how you feel, but in each and everything I could feel His presence. என்றால் ஆண்டவர் எங்களை அதிகமாக நேசிக்கிறார். Because God loves us so much. ஹல்லேலூயா. Hallelujah. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, நல்லொரு தகப்பனாய் எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கூட வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த தேவ பிரசன்னத்தை எங்கள் மேலே நீங்க வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, எந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே எதுக்குமே தகுதி இல்லாதவர்களாய் இருந்தவர்கள் ஆண்டவரே. ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு கூட ஆண்டவரே நாங்கள் பாத்திரம் அற்றவர்களாய் இருந்தோம் ஆண்டவரே. நீ எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்கள் மேல நீங்க ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தரை மட்டும் நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை நாங்க உணரணும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. Thank you Jesus. அறியலாமா ஷபர கலபரியலபா. இந்த வேளையில் நாங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும்படிக்காக ஆவியானவர் என்ற இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் உலகம் முழுவதும் தகப்பன்மாரை நினைவு கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். கடந்த வருஷத்திலே கூட இருந்த எத்தனையோ தகப்பன்மார் இந்த வருஷத்திலே இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய தகப்பன்மாரை இழந்து அனாதைகளாய் நிற்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து நிற்கிறார்கள். இந்த வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு விசை ஜெபிக்கும்படிக்காக எல்லாரும் எழுந்து நின்று இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோயினாலும் பலவிதமான அனர்த்தங்களினாலும் எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் நேசித்த தகப்பனை இழந்து அனாதைகளாய் நிற்கிறார்கள். ரியலபஷங்கரம் அத்தனை உள்ளங்களையும் உறவுகளையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படிக்காக, அவர்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக ஆண்டவர் கூட நடந்து அவர்களை நடத்தி செல்லும்படிக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறீங்களா? எத்தனையோ பேர் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். இனி ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்று நிற்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த காயப்பட்டிருக்கிற பிஞ்சு உள்ளங்கள், ஆண்டவரே, ஆண்டவரே நேசித்த தகப்பனை இழந்து, தங்களுடைய பிதாக்களை இழந்து, ஆண்டவரே அனாதைகளாய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய அன்புதான் ஆண்டவரே, உம்முடைய அன்புதான் ஆண்டவரே அவர்களை தாங்க முடியும். உம்முடைய அன்புதான் ஆண்டவரே அவர்களை நடத்த முடியும். ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்களுடைய நேசித்த உறவுகளை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே அந்த இழப்பை ஈடு செய்ய முடியும். அந்த அன்பை இந்த நாட்களில், அந்த தகப்பனுடைய அன்பை உம்பாயிலாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for His grace. உண்மையாக எனக்கு ஃபுல் வீட்டில் இருந்து அழுறதை நான் ஒரு நாள் விரும்புறதில்லை. Truly, I don't like to cry being in the pulpit. ஆனால் உண்மையாக என்னால் அந்த தேவனுடைய அந்த பிரசனத்தை அடக்க முடியலை. But really, I couldn't control God's presence. என்றால் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து நிற்கிறார்கள். In today's world, so many people have lost their future. அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய அன்பு மிக 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 அவசியம். God's love is really needed for those people. இந்த நாளிலும் இந்த ஃபாதர்ஸ் டேயில் ஆண்டோட வார்த்தையை கொடுக்கும்படிக்காக நான் தேவ பிரசன்னத்தில் நின்றபோது, When I was waiting on God's feet for today's meditation, ஆண்டவரை எதை நான் என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்து போராடி கொண்டிருந்தேன். When I was praying at His feet, asking God, what do I need to preach them? அவைதான் இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி இன்றைய நாளிலே இந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படிக்காக தேவன் எனக்கு உதவி செய்தார். God helped me and He reminded me of this verse and He asked me to preach this word to you today. அதனால் தான் இன்றைய செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு உருவாக்கும் தகப்பனின் கரம். That's why I have given the title for today's message, God that creates. God's hand that creates. ஆண்டவருடைய கரம் எங்களை உருவாக்குகிறதா இருக்கிறது. God's hand can create us. ஆகவே இதை தியானிக்கும்படிக்காக நான் வாசிக்கிற போது எனக்கு எரேமியா புத்தகத்திலே இருந்து 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். God reminded me of a verse from Jeremiah chapter 18 verse 4. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. I hope everyone knows this verse. ஆனால் இதிலே ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்காக விரும்புகிறார். But God wants us to learn a promise through this verse. யாராவது வாசிக்கிறீர்களா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். Can anyone of you read Jeremiah chapter 18 verse 4? குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே
பாண்டமாக வணைந்தான். But the jar he was making did not turn out as he had hoped. So he crushed it into a lump of clay again and started over. ஆமென். இங்கே குயவனை குறித்து வேதம் பேசுகிறது. A Bible talks about potter here. ஆகவே ஆண்டவர் எரேமியாவிடத்தில் சொல்லுகிறார், நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போ. God was telling Jeremiah, arise and go down to the potter's house. ஆகவே எரேமியாவுக்கு ஆண்டவர் இப்படித்தான் அடிக்கடி ஆண்டவருடைய செய்தியை வெளிப்படுத்துவார். This is what God was revealing to Jeremiah to do things. அவர் திடீரென்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுவார். God will ask him just to do something all of a sudden. அதிலே இருந்து ஒரு செய்தியை அவனுக்கு கொடுப்பார். He will give him a message through that. அவ்வாறு தான் ஒரு நாள் காலையிலே சொல்லுகிறார், நீ எழுந்து ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போ. That's what he said to him in a particular morning, arise and go down to the potter's house. நான் அங்கே உனக்கு ஒரு செய்தியை கொடுப்பேன். I will let you hear my words there. அவனும் எழுந்து அந்த குயவனுடைய வீட்டுக்கு போகிறான். He got up and he went to the potter's house. அந்த குயவன் என்ன செய்கிறான், ஒரு மட்பாண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். A potter was working at his wheels. அந்த மட்பாண்டத்தை அவன் உருவாக்கி கொண்டிருக்கும் போதே அது அந்த அவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக அந்த பாத்திரம் வரவில்லை. When he was making that vessel, it wasn't like what he expected. தமிழில் எழுத இருக்கிறது, அவன் கையிலே அது கெட்டு போயிற்று. It's written in Tamil, it was spoiled in his hands. அவனுடைய கைக்குள்ளே இருக்கும் போதே அது கெட்டு போயிற்று. When it was in his hands, it was spoiled. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், அந்த கெட்டு போயிட்டு என்று சொல்லி அதை வீசி விடல. But what he didn't just throw it as because it's spoiled. அது கெட்டு போயிட்டு நான் விரும்பினபடி வரலன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. He didn't reject it as because it was spoiled or it was not up to his expectation. என்ன சொல்லுகிறது, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி As it seemed good to him, அதை திரும்ப வேறு ஒரு பாண்டமாய் வணைந்தான். he reworked it into another vessel. இன்னைக்கு அநேக நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம் எங்களுக்கு ஏற்ற வண்ணமாக இல்லைவென்றால் நாங்கள் என்ன செய்து விடுவோம், அது ரிஜெக்ட் பண்ணிடுவோம். We will reject so many times in our life. If you expect a particular thing to happen, if it doesn't happen according to your will. உதாரணமாக ஒரு ஆடையை நாங்கள் வேண்டுகிறோம். Just for an example, if you buy a cloth, அதை நாங்கள் பார்க்கின்ற போது அதை நாங்கள் எவ்வளோ பெருமதி கொடுத்து வேண்டி இருந்தாலும் if you wear it and see, no matter how much you paid, அது எனக்கு சரியாக செட் ஆகலண்டா, if it doesn't suit you, நான் என்ன செய்திருவேன், அதை தூக்கி போட்டுருவேன். What will I do? I will just throw it away. அது எனக்கு சரியாக ஃபிட் ஆகல. It doesn't fit me properly. அங்கே பெருமதியை நான் யோசிக்க மாட்டேன். So I won't think of the worth. அது எனக்கு தேவையில்லை. I don't need it. சனத்தில் உங்களோட வீட்டில் உங்களோட கபர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய திங்ஸ் வந்து அப்படி இருக்கும். You might be having so many things in your cupboard just like as it is. ஒரு தடவை போட்டிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் யாரோ சொல்லியிருப்போம் இது உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் அது அப்படியே இருக்கும். You might have just used it just once, but someone would have told you it doesn't look nice on you, so you would have just rejected it. அதில் பெருமதியை நாங்கள் யோசிக்க மாட்டோம். You won't even think of the value of that material. அது எனக்கு செட் ஆகல, அவ்வளவுதான். It doesn't suit me, that's it. இங்கேயும் அப்படித்தான் நடக்கிறது. அந்த குயவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நோக்கம் இருந்தது. Same thing happens here. A potter has an expectation and he got a purpose. ஒருவேளை அவன் ஒரு அழகான ஒரு சட்டியையோ ஒரு பானையோ அல்லது ஒரு அழகான ஒரு பூச்சட்டியோ உருவாக்க நினைத்திருக்கலாம். He would have thought of making a nice vessel or a pottery. ஆனால் அவர் எதிர்பார்த்த வண்ணமா இது வரல. But it wasn't up to his expectation. அவன் நினைத்திருக்கலாம் இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த களிமண்ணை வீசிட்டு புதிய ஒரு களிமண்ணை எடுத்து அவன் உருவாக்கி இருக்கலாம். So what he would have done is he would have just thrown the lump of clay or take a new one to make it. அநேக நேரங்களில் நாங்கள் அப்படித்தான், எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். We are the same. So many times if we don't need it, we just throw it away. ஆனால் ஆண்டவர் அப்படி ஒருவரை சீக்கிரமாக புறக்கணிக்கிறவர் அல்ல. But our God is not like that. He won't just reject just as it is. அவர் திரும்பவும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவர். He will give you an opportunity again. உண்மையாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I'm really thankful to God. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது இதுதான் என்னுடைய செய்தியினுடைய மைய செய்தியாக இருக்கிறது. When I was preparing for this message, this was the main theme for my message.
ஆனால் பிரதர் செல்வம் ஆராதனை நேரத்தில் இதே செய்தி காரியத்தை தான் தனக்கு ஆண்டவர் சொன்னதாக எங்களோடு பகிர்ந்து கொண்டார். Brother Selvam, when he was doing the worship, he was sharing with us saying that this is the same message he had. ஆண்டவர் எங்களை தண்டிக்கிறார், எங்களை திருத்தும்படிக்காக ஏதோ ஒரு காரியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறார். God is surrendering us to punish us or to correct us. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யல, எங்களை முழுமையாக தள்ளிவிடுகிறது இல்லை. But God hasn't rejected us completely. உண்மையாக நான் இந்த நாட்களிலே எப்படி ஆண்டோட பிரசனத்தை உணர்றேன்னா, ஒவ்வொரு ஆராதனையில் ஒவ்வொரு வசனத்தை மெசேஜை ஆயத்தப்படுத்தும் போது அன்றைய பாடல்களும் அந்த வசனமும் ஒன்றாக இருக்கும். Every time when people do the worship here, and I feel the presence of God through the songs. இது எப்படி நடக்கிறது? How does it happen? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே அந்த ஒரே மனதை ஒரே இருதயத்தை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம். This is a good example that Holy Spirit has kept oneness among ourselves and has given us one heart. என்றால் நான் என்னுடைய செய்தி ஆயத்தப்படுத்தும் போது யாரோடையும் இதை குறித்து நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். When I was preparing for this message, I normally don't discuss it with anyone. ஏனென்றால் ஒரு செய்தி ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து எங்களுக்கு வரணும். A message has to come from God's heart to us. எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாங்கள் இன்னொருத்தரை கேட்டு அறிந்து கொள்ள முடியும். If you don't know something, it's good to ask someone to know. ஆனால் செய்தியினுடைய மையம், அந்த கருப்பொருள் கடவுளுடைய இருதயத்திலிருந்து எங்களுக்கு வரணும். But the main theme of the message should come from a God's heart. அதுதான் ஒவ்வொரு செய்தியையும் ஆயத்தப்படுத்தும் போது நான் கற்றுக்கொள்ளுகிற விஷயம். That's the thing that I learn when I prepare for every messages. இன்றைய நாள் செய்தியை கூட நான் இந்த கடந்த வாரம் முழுவதும் என்னுடைய இருதயத்திலே வைத்து நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த செய்தி இதுதான்: நான் உங்களை உருவாக்குகிற தகப்பன். When I was preparing for this message throughout the week last week, and I was meditating for it, God has given me the message that I will create you. உருவாக்குதல் என்று சொல்லுகிற போது நாங்கள் நினைக்க வேண்டாம், வெளியான ஒரு காரியத்தை உருவாக்குறது மாத்திரமல்ல. When you talk about creation, it's not something that you're going to make externally. அது உள்ளான வாழ்க்கையிலும் ஏற்படுகிற மாற்றத்தை அது குறிக்கிறது. It is something, the changes that happens internally. அதைத்தான் ரோமர் 9வது அதிகாரம் 16 21 வசனங்களை நாங்கள் வாசித்து பார்ப்போம். That's what we can read in Romans chapter 9 verse 16 and 21. ரோமர் 9 16 21. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். 21. மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? 16 and 21. So it is God who decides to show mercy. We can neither choose it nor work for it. 21. When a potter makes jars out of clay, doesn't he have a right to use the same lump of clay to make one jar for decoration and another to throw garbage into? Amen. இங்கே என்ன சொல்லுகிறது? ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. What is being said here, it doesn't depend on human will or exertion. இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். But on God who has mercy. அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் ஒன்றை உருவாக்குகிறார். Because of his mercy or grace, he is making something. 21வது வசனத்தில் சொல்லுகிறார், என்ன ஒரே களிமண்ணினாலே. In verse 21 he says, by using the same lump of clay, குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமாகவும், the potter makes one vessel for honorable use, ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரமாகவும் அவன் உருவாக்குகிறான். He creates another vessel for dishonorable use. ஆகவே அங்க என்ன சொல்லுகிறது? அந்த குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு பாத்திரம் எவ்வாறு வர வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு. So what is being said there? A potter has the right to make the clay that he expected. உதாரணமாக இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்வோம். சரீரத்திலே பலவிதமான அவயவங்கள் காணப்படுகிறது. If you take your body, there are so many organs in it. ஆனாலும் எல்லா அவயவங்களும் ஒரே வேலையை செய்கிறது கிடையாது. But not all the organs will do the same thing. சில நேரத்தில் எங்களுடைய கண் செய்கிற வேலையை எங்களுடைய கையால் செய்ய முடியாது.
What does the eye do? Our hands cannot do the same thing as the eye do. கண் சொல்லுமானால் நான் இல்லாட்டி உன் வாழ்க்கையிலே எல்லாமே இருள். I will say that if I'm not there, everything will be in dark. உன்னால் எதையும் பார்க்க முடியாது. You cannot see anything. அதனால நான் தான் உனக்கு முக்கியமானவன் என்று சொல்ல முடியும். So I am the important to you that can say that. அதனால மற்ற அவயவங்கள் எல்லாம் ஐயோ நான் கண்ணா இருந்திருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிக்க So other organs should not think that I should have been an eye. ஆனால் கண்ணை விட பெருமதியான காரியங்கள் எங்களுடைய சரீரத்தில் இன்னும் அதிகமாக இருக்கிறது. There are so many things more valuable than eye in our body. ஏன்னா ஒரு மனிதனால் கண் இல்லாமல் வாழ முடியும். A man can live without eye. ஆனா இன்னும் சில அவயவங்கள் இல்லாமல் வாழவே முடியாது. But without having some other organs he cannot live. ஆகவே நாங்கள் எவ்வாறான பாத்திரமாய் இருக்கிறோம் என்பது இங்கே முக்கியமல்ல. It's not very important that what sort of vessel we should be. ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் சபையில எல்லாரும் பாடல் பாடுகிறவராக ஆராதனை செய்கிறவராக இருந்தால் அந்த சபை பூரணமான ஒரு சபையாக இருக்க முடியாது. If you for example if you take a church, if everyone can sing songs and do the worship, then it cannot fulfill its needs. அந்த சபையிலே ஒவ்வொருவரும் மிக அவசியம். Everyone in the church is very important. ஆவே நாங்கள் ஒரு கனமான பாத்திரமா இருக்கலாம், கனஹீனமான பாத்திரமா இருக்கலாம். We might be honorable vessel or dishonorable vessel. ஆனால் எங்களை உருவாக்கினவர் எதற்காக எங்களை உருவாக்கினாரோ அதற்காக நான் பயன்பட வேண்டும். We should be useful for the purpose that the Lord has created us. ஆகவே கனஹீனம் கனம் என்றது அது ஒவ்வொருவர் பார்க்கிறதுல தான் இருக்கிறது. Honorable use and dishonorable use, everything depends on the way people look at you. சிலத்துல கனவீனமாய் பார்க்கப்படுகிறது தான் சிலத்துல கனமான வேலையை செய்யும். If you are looked at being dishonorable, then you can do mighty things as honorable. அப்படி கனஹீனமாய் இருக்கிற சில அவயவங்கள் பாதிக்கப்படும் போதுதான் அதனுடைய பெருமதியை நாங்கள் உணர முடியும். When the honorable organs get affected, then that's the time you will know the value of that organs. உதாரணமாக எங்களுடைய கரங்களில் இருக்கிற அந்த நகம் என்ன செய்யும் வளர்ந்தா நாங்கள் வெட்டி வீசி விடுவோம். Just for example, if you take your nails, when it grows, we just cut it off and throw away. ஆனால் இந்த நகம் இல்லாமல் அந்த நகம் எங்களுக்கு விரலிலே இல்லாட்டி ஒரு பொருளை எங்களாலே தூக்கவோ அதை செய்யவோ எங்களால் முடியாது. But if you don't have nails in your hand, you can't lift anything or you can do anything. அது சாதாரணமான ஒரு விஷயம்தான். It's just a normal thing. ஆனா அது கலரும் போது அதிலே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது உங்களால அதோட வலியை உணர முடியும். But when it gets affected or breaks up, then you will experience the pain. ஆவே ஆண்டவர் எங்களை எவ்வாறு உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் முக்கியமே தவிர நான் கனமான பாத்திரமா கனஹீனமான பாத்திரமா என்பது ஆண்டவருக்கு தேவை. It's very important for you to know that how God has created you. It's not just knowing whether I'm an honorable vessel or dishonorable vessel. ஆவே ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக உன்னை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்காக நீ வாழ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். You have to surrender yourself unto God to make use of you for the purpose that he has created you. அப்படி இருக்கும்போது நீ எந்த குறையும் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியாது. Then you cannot say anything wrong about God. இந்த ஆண்டவர் எங்களை ஒரு தேவைக்காக நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறார். God has created us for a purpose and a plan. ஆகவே ஆண்டவர் உருவாக்குகிற போது இந்த உருவாக்குகிற பணியை குறித்து கொஞ்சம் நாங்கள் சிந்திக்க போகிறோம். Let's think about the purpose why God has created us. ஒரு பொருளை ஒரு குயவன் ஒரு களிமண்ணை உருவாக்குகிற போது அந்த களிமண்ணை அவன் தனக்கேற்ற வண்ணமாக உருவாக்குவதற்கு அதிக நேரம் அவன் பிரயாசப்பட வேண்டியிருக்கும். A potter, in order to make a vessel, he is doing work at his wheels for so long. அந்த களிமண் தன்னுடைய கைக்கு இசைந்து கொடுக்கக்கூடிய வண்ணமாக அதை அவன் என்ன செய்ய வேண்டும், பதப்படுத்த வேண்டும். He has to make it in such a way that he can work on it with that lump of clay. நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க தெரியாது. நான் பாடசாலையிலே படிக்கிற நாட்களிலே when I was studying in the school, பாடசாலையிலே சில கைவேலைகள் பொருட்கள் செய்வதற்காக களிமண் கொண்டு வர சொல்லுவார்கள். They used to ask us to bring some lump of clay to do some handworks. அவை நாங்கள் என்னோட படிக்கிற ஒரு நண்பனுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இந்த மட்பாண்டங்கள் செய்கிற ஒரு இடம் இருக்கிறது. There is a place, it was just next to my friend's house where they do the pottery things. அங்கே போன போது அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு வயலில் இருக்கிற சாதாரணமான ஒரு களிமண்ணை கொண்டு வந்து they take the lump of clay from the field, அதை பதப்படுத்துவார்கள்.
they make it in such a way that they can make vessels. அதை பதப்படுத்தி அது சரியான நிலைக்கு வருவதற்கு நீண்ட நாட்கள் என்ன செய்வார்கள், அதை தண்ணி அதுக்கு எல்லாம் போட்டு என்ன செய்வார்கள், மூடி அப்படியே அதை வைப்பார்கள். They pour water into it and they keep it covered so that they can make vessels later on. சில நேரத்தில் 2-3 வாரங்கள் அப்படியாக அதை வைத்து தான் அந்த மண் சரியான நிலைக்கு அவர்கள் விரும்புகிற வண்ணமாக உருவாக்குவதற்கு நிலைக்கு வரும் என்று சொன்னார்கள். So it takes 2 to 3 weeks. நாங்கள் என்ன நினைச்சோம், சும்மா தண்ணியை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டா அதை நாங்கள் உருவாக்கலாம்னு சொல்லி. We might be thinking that if we just pour water in it, we can make it. அந்த உருவாக்குகிற காலம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். It's really difficult to make it. அது உடைக்கப்படும், அது மிகவும் சொப்டாக்கப்படுவதற்கு அதில் கடினமான தன்மையை இல்லாமல் செய்யணும். It must be broken or in order to make it soft. We have to really work hard on it. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு எங்களை உருவாக்குகிறதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has kept us a season to make use of us for his purpose. அந்த உருவாக்கப்படுகிற காலம் மிகவும் கடினமாக இருக்கும். That season must be really difficult to create us. எங்களுடைய பேரண்ட்ஸ், எங்களுடைய பெற்றோர் கூட எங்களை உருவாக்குகிற போது சில நேரங்களில் எங்களோட கடினமாக நடந்து கொள்வார்கள். Our parents must have tried to correct us to create us properly. அப்படி எங்களை அவர்கள் தண்டிக்கிற போது நாங்கள் நினைப்போம், இவங்கெல்லாம் என்னத்துக்கு என்ன பெற்றாங்கன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு கூட இருக்கு சில நேரங்கள். When they tried to correct us, you must have thought that why did they give birth to me? ஆனால் இங்கே இந்த நாடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது சும்மா நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக காய்ச்சி சொல்லி நீங்கள் ரூட்டாக கதைக்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி எங்களை திரும்பி கேட்பாங்க. If you try to correct children in this country, they might be telling you that you're rude to me. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி அநேக பிள்ளைகள் உருவாக்கப்படாமலே இருக்கிறார்கள். And that's why so many children are not created nowadays. உலகம் சொல்லுகிறது அவர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, ஆனால் அவர்களுக்குள்ள நல்ல குவாலிட்டி இல்லை. This world says they are educated, they're doing good job, but they don't have good quality in them. நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளாக நீங்கள் உருவாகணும்டா நீங்கள் உடைக்கப்படணும், உருமாற்றப்படணும். In order to make yourself as a good quality, you have to be broken. அவ்வாறு உருவாக்கப்படுகிற ஒரு நிலையை ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். God is expecting us to be created in such a way that he likes. அவ்வாறு ஆண்டவர் எங்களை உருவாக்குகிறார் என்பதை குறித்து தாவீது அவருடைய சங்கீதத்திலே அழகாக எங்களுக்கு விவரிக்கிறார். How does God create us? And musician David is explaining really well in his psalms. ஆகவே இதுக்கு ஆதாரமாக 119வது சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானித்து அடுத்த பகுதிக்கு கடந்து போக போகிறோம். Let's read சங்கீதம் 119, Psalms 119. 67வது வசனம் 71வது வசனத்தையும் வாசிப்போம். Verse 67 and 71. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். இங்கிலீஷ் 67 and 71. I used to wander off until you disciplined me, but now I closely follow your word. My suffering was good for me, for it taught me to pay attention to your decrees. ஆமென். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. It's good that I have been afflicted. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது? How many of you can say that it's good for me that I have been afflicted? அந்த உபத்திரவப்படும் போது கஷ்டமா இருக்கும். When you are being afflicted, it must be hard for you. உங்களை மற்றவர்கள் தண்டிக்கிற போது அது ரொம்ப வலிக்கும். When someone disciplines you, you will experience the pain. உண்மையாக நான் வேதாம கல்லூரியிலே படிக்கிற நாட்களிலே, When I was studying in my Bible college, நான் படித்த அந்த வேதாம கல்லூரிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I'm really thankful to God for giving me that college. ஏனென்றால் அங்கே மனிதாபிமானத்தை பார்க்க முடியாது. You cannot see humanity there. ஏனால் அங்கே உருவாக்கும் போது எப்படி ஒரு இராணுவ வீரனை உருவாக்கும் போது கடினமாக இருப்பார்களோ அதை விட கடினமாக என்னோட வேதாம கல்லூரி இருந்தது. That Bible college was really strict, more than a soldier. ஒரு சின்ன தவறு செய்தால் அதுக்கு கொடுக்கப்படுகிற பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். We will get a big punishment even if you do something wrong in a little thing. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். I'm just going to tell you an example. நான் வேதாம கல்லூரியில் படிக்கிற போது ஒரு சகோதரி வியாதிப்பட்டு அவருக்கு தனியாக பிரயாணம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய கல்லூரியில் இருக்கிற ஒரு லெக்சர் கூப்பிட்டு சொன்னார், இந்த சகோதரியை
அவட வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு நீங்கள் உங்களோட அந்த ஹாலிடே எங்களோட டேர்ம் முடிஞ்சு நான் அடுத்த டேர்முக்கு வீட்டுக்கு போகிற டைமில் நான் போகிற வழியில் அவள் கொண்டு அவட வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போக வேணும். One of my lecturers said, when I was studying in the Bible college, one of the sisters got sick and she was not well. So I was just going from one term to another term. I was on holiday, so I was on my way to go home. So he asked me to drop that sister on my way home. ஆகவே நானும் என்ன செய்தேன், ஓகே அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா கேன்சர் வியாதி, அதனால் அவளை தனி ட்ராவல் பண்ண முடியாது, நான் உதவி செய்யும்படிக்காக அந்த சகோதரியை கூட்டிக் கொண்டு விட்டுட்டு நான் என்னுடைய ஊருக்கு போக வேண்டியிருந்தது. She had cancer and she was really ill and she cannot travel on her own. So I helped her to travel. I was on my way. I helped her out to travel and I went home. நானும் அதை பிடிச்சிட்டு நான் என் வீட்டுக்கு போய் அந்த ஹாலிடேலாம் முடிஞ்சிட்டு அடுத்த டேர்ம் ஆரம்பிக்கும் போது என்னுடைய கல்லூரிக்கு வந்திருந்தேன். I finished that work and then after that term, after I finished my holiday, I came back to the college. முதல் நாள் First day. செகண்ட் டேர்ம் ஆரம்பிக்குது. The first term is about to, the second term is about to start. காலையில் நான் அந்த பைபிள் காலேஜில் நான் மானிட்டராக இருந்தேன், நான் மாணவ தலைவராக. I was the leader for all the students in my Bible college. அதனால் நான் என்ன செய்ய வேணும், கிளாஸ் ரூம் அரேஞ்ச்மெண்ட் எல்லா காரியமும் நான் தான் பார்க்க வேணும். I have to take care of everything to do with anything with arrangements or something like that. நான் காலையிலே ப்ரேயர் முடிச்சிட்டு என்னுடைய வகுப்பறைக்கு போக நான் போய்கொண்டிருக்கிற போது I was on my way to the classroom after my prayers. என்னுடைய பிரின்சிபல் என்னை கூப்பிட்டிருந்தார். My principal called me out. கூப்பிட்டு சொன்னார், பிரதர், நீங்கள் கடந்த டேர்ம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற நேரத்தில் நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டார். He asked me, brother, when you finished your first term on your way, where did you go? அப்போ நான் சொன்னேன், இப்படி இந்த சகோதரியை அவங்களோட வீட்டுக்கு விட்டுட்டு நான் என்னுடைய ஊருக்கு போனேன். So I said to him, I dropped that sister in her house and I went home. அது உன்னுடைய பாஸ்டருக்கு தெரியுமான்னு கேட்டேன். He asked me, does your pastor know that? நான் சொன்னேன், இல்லைன்னு சொன்னேன். I said no. உடனே சொன்னார், He said, இப்பொழுதே நீ உன்னை பாஸ்டர்கிட்ட போய் he said, now you go to your pastor, அவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வா, get a letter from him. நான் இந்த தவறு செஞ்சிட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு லெட்டர் தரணும். I have done this mistake, I won't do it again, get a letter from him. அந்த நாட்களில் யுத்த நாட்கள். It was war time that time. என்னுடைய ஊருக்கு நான் கண்டியிலிருந்து நான் இருந்த இடம் வந்து மெட்ரிகுலோக்கு போக வேணும், ஒரு நாள் வேணும் நான் அங்கேருந்து பிரயாணப்பட்டு மட்டக்களப்புக்கு போய் சேர்றதுக்கு. It normally takes one whole day to travel from Gandhi to Battikalo. என் கையில் பணம் இருக்கல, I didn't have money in my hands. நான் போய் உடனே திரும்பி வரணும். I had to go and come back immediately. அந்த நேரத்தில் எல்லா நேரத்திலும் வாகனம் கிடைக்காது. We didn't have vehicles all the time those days. ஒரு சில நண்பர்கள் எனக்கு கொஞ்சம் பணம் தந்தாங்க. Some of my friends helped me out by giving some money. நான் என்னுடைய வீட்டுக்கு போய் சேருவதற்கு அடுத்த நாள் காலை ஆகினது. நான் போய் இடையில் நின்று இன்னொரு லொரியில் ஏறி இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போய் அடுத்த நாள் என்னுடைய போதகரை போய் சந்திக்க போனேன். It took for me the whole day to reach my house. I was traveling by lorry as well. போதகர் சொன்னார், My pastor said, உனக்கு பைபிள் காலேஜுக்கு போனா படிப்பும் வேணாம், you don't need Bible college or you don't need studies. நீ வீட்டுக்கு போய் ஏதாவது தோட்ட வேலை செய்யன்னு சொன்னார். Just go home and do some gardening work. நான் ஒன்றுமே பேசலை. I didn't say anything. நான் நன்மை தான் செய்தேன். I did goodness. ஆனாலும் ரொம்ப பேசி எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு அவ்வளோ பேசிட்டு கடைசியாக லெட்டரை தந்து அனுப்பினார். He shouted at me in front of everyone and he gave me the letter and he let me go. திரும்பவும் நான் பிரயாணப்பட்டு அடுத்த நாள் ராத்திரி நான் என்ன காலேஜுக்கு போனேன். Again I traveled at night and I went back to the Bible college. 2 நாளுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல. I didn't have rest for the whole 2 days. ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு காசும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. I didn't eat properly. I didn't have money to eat. அடுத்த நாள் நான் என் வகுப்பறைக்கு போய் என் வேலைகளையும் செய்ய வேணும். I had to go back to the classroom next day and I have to do my work. அவ்வளவு கடினமாக என்னை நடத்தினார்கள். It was really difficult and that's how they treated me. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் என்னை உருவாக்குறதுக்கு அது வழியாக இருந்தது. But it helped me to create me, for the Lord to create me.
அன்றைய நாளில நான் கற்றுக்கொண்டேன், That day I have learned என்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் எப்பவும் உண்மையா இருக்கணும். I have to be faithful to my pastor. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் நிற்கிறதுக்கு அண்டே நான் நடந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கு. It always reminds me of that incident, and that's why I'm standing before you being a pastor. அந்த நேரத்தில் நான் தீர்மானிச்சேன், வாலிப வயசு ஜோதிச்சேன், இப்படி ஒரு ஊழியம் செய்யணுமா, விட்டுட்டு நான் வேற ஒரு தொழில் செய்யலாம்னு கூட எண்ணம் வந்தது. I was thinking that time, do I need to really do this sort of ministry? Let me just go away from it and do my job. இந்த வேதம் சொல்லுகிறபடி அன்றைக்கு நான் வழி தப்பி நடந்த போது, நான் பிழை செஞ்ச போது ஆண்டோட வேதம் எனக்குள்ள இல்லாட்டி, when I went astray, if God's scripture is not in me, என்ன அந்த நேரம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின, நான் ஊழியத்துக்கு வந்து என்ன கொடுத்துருவாதம், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்குகிற ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். God let me know that I have to be in his mighty hands and he will lift me off when the time comes. அவை அந்த வேதாம் கடலில் படிக்கிற நாட்களிலே இந்த வசனம் தான் என்னை நிலைநிறுத்தினது. This is the word helped me when I was in Bible college. ஆகவேதான் நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது. That's why it's really good if we get afflictions. என்றால் அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன், எங்களை நடத்துகிறவர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருந்து காரியங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். That day I have learned that we have to be faithful to the one who is leading us. நல்ல காரியம்தான், It's a good thing. ஆனால் கடினம். It's really difficult. அதைத்தான் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டதினாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். That's why he says it's really good that I have been afflicted. That's why I was able to learn your commandments. அதனால தான் 73வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், That's why he's saying in verse 73, உம்முடைய கரம் என்னை உருவாக்கி என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு, your hands have made and fashioned me. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளதாக்கு. You gave me understanding that I may learn your commandments. இது ரெண்டு வசனத்தை அவங்க குறிப்பிடுகிறார். He is mentioning these two verses there. ஒன்று உண்டாக்கி, அடுத்தது உருவாக்கி. First thing is have made, and the second one is created me. அங்கே என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் எங்களை உண்டாக்குறது என்பது எங்களுடைய நாங்கள் எப்படி ஒரு உருவமாக இருக்க வேண்டும், எப்படி ஒரு பாத்திரமாய் வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. It's deciding that how we have to be created or how we have to be fashioned. ஏன்னா திருவிவிலியத்திலே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, உம்முடைய கைகளோ என்னை உருவாக்கின, என்னை வடிவமைத்தன. It's being translated in Bible like this, your hands have made and fashioned me. ஆக இந்த வடிவமைக்கிறதுன்றது அந்த உருவாக்கின பாத்திரத்தை இன்னும் அழகுள்ளதாக்குறது. Fashioning means making it more beautiful than its creation. அதாவது ஒரு பூச்சட்டி என்றது ஒரு ஷேப். If you take a flower vase, it's a shape. ஆனா அந்த பூச்சட்டியிலே அழகான ஒரு டிசைனை உருவாக்குவது தான் அந்த ஃபேஷன். Fashion means creating something that looks more beautiful than its original creation. ஓடா நீங்க அந்த குயவன் வரைகிற போது பாருங்கள், அந்த ஷேப்பை ஈஸியா உருவாக்கிரலாம். When you see a potter making the vessel, he can make the shape very easily. ஆனா அது அழகுள்ளதாக மாற்றுவதற்கு அதிக நேரம் எடுக்கும். But in order to make it more beautiful, it takes long time. ஆவே நாங்க ஆண்டவருடைய கையில அழகான ஒரு பாத்திரமாக வரணுமானால் அநேக உபத்திரவங்களுக்கூடாக நாங்க வர வேணும். In order to be a beautiful creature in our God's hand, it takes time and we have to go through the tribulations. அதனால தான் அங்கே 92வது வசனத்திலே 119 92 சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இருந்திராதிருந்தால். That's why he says in verse 92, if your law had not been my delight, என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். I would have perished in my affliction. ஆண்டவருடைய வேதம் மாத்திரம் எங்களை உருவாக்குற போது எங்களுக்கு ஆதாரமா இல்லாட்டி, when his law had not been my delight, எங்களுக்கு வர்ற பிரச்சனையிலே நாங்க ஆண்டவரை விட்டு ஓடிடுவோம். we will be perished and we will run away from God's presence. நாங்க இப்ப கடந்த ஒரு வருஷமாக அப்படிப்பட்ட சூழ்நிலை கூடாக தான் போய் கொண்டிருக்கிறோம். We have been through the same sort of situation the whole of last year.
நாங்கள் ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்படிக்காக உண்மையாக நீதியாக நடக்கணும் என்று தீர்மானித்த போதுதான் எங்களுக்கு பிரச்சனைகள் கூடினது. When you take a decision to run for God faithfully, and that's the time we get so many problems. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இது எங்களை நடத்தினது என்றால் ஆண்டோட வார்த்தை. But God's words are the one leading us in the midst of all the problems. அவை ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பிடிச்சு கொள்வோமானால் எல்லா உபத்திரவத்திலும் எங்களால் நிலைத்து நிற்க முடியும். If you hold on to God's words, we can survive in the midst of all the problems. ஆகவே ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உருவாக்குகிற தகப்பன் அவசியம்? Why do we need a God that creates, God's hand that creates? அதுதான் நீதிமொழிகள் 3:12 சொல்லுகிறது. That's what Proverbs chapter 3 verse 12 says. வாசிங்க சீக்கிரமாக. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். For the Lord corrects those he loves, just as father corrects a child in whom he delights. ஒரு நல்ல தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறான். As a father, the son in whom he delights. ஆகவே தகப்பன் சிட்சிக்காத ஒரு பிள்ளை ஒரு நல்ல ஒரு கேரக்டரா வர முடியாது. A father who doesn't discipline his son, he won't be a good son. ஆனா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனை இன்னைக்கு பிடிக்கிறது இல்ல. A child doesn't like if the father is so strict. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்ல தகப்பன்டா எப்பவுமே தட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறவன் தான் நல்ல தகப்பன். They always think that a good father means they have to hug them always and be loving them. அப்படி உருவாக்க நினைக்கிற ஒரு தகப்பன் ஒரு நாளும் தட்டி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டான். A father who wants to create their children will not always hug and love them. அதுதான் செல்வம் சொன்னார், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்க நினைத்ததினாலே தான் அவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. When God wanted to create the Israelites, then that's the time they faced so much of tribulations. அநேக தரம் அவர்களுடைய தேசம் அழிக்கப்பட்டது. So many times their nation was destroyed. அநேக நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். They were scattered around to different nations and be like slaves. அங்கே இருந்து திரும்பவும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்தார். But God has created them again. அதுதான் தகப்பனுடைய கரம். That's God's hands. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில நீ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அனுபவிக்கிறான்னு சொன்னால் அது அர்த்தம் கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். When you experience problems after problems in your life, then that means God is creating you. ஏண்டா பிரச்சனையோட வாழ்க்கையாக முடிய போறது இல்ல. Your life is not going to end with problems. அந்த மட்பாண்டம் உருவாக்கப்படுகிற காலம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். It is really difficult in order for a pottery to be made. ஆனா அந்த மட்பாண்டம் கடைசியாக என்ன செய்யும், அந்த அக்கினிக்குள்ளே போட்டு அது என்ன செய்யும், அந்த அக்கினியினாலே அது பதப்படுத்தப்படும். A pottery vessel will be put into a fire to make it as a perfect one. அந்த அக்கினியிலே அது சுடப்பட்டதுக்கு பிறகு அந்த பாத்திரம் அழகானதாக உறுதியானதாக மாறிவிடும். When it is burnt in fire, it comes out as a beautiful vessel. அதுக்கு பிறகு அதோட பெருமதி களிமண் அல்ல, அது ஒரு அழகான விலையுயர்ந்த பாத்திரமாக மாறிவிடும். Then it's very valuable after that. அவன் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே ஆண்டோட பிரமாணங்களை நீ வெளிப்படுத்த முடியும். It's good that you have been afflicted so that you might learn God's commandments. ஆகவே கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். Lastly, we are going to read a verse and finish. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 Corinthians chapter 4:15. Let's read this verse. 1 கொரிந்தியர் 4:15. For even if you had 10,000 others to teach you about Christ, you have only one spiritual father, for I became your father in Christ Jesus when I preached the good news to you. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது when Apostle Paul writing this to Church of Corinthians, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு 10,000 உபாத்தியர்கள் இருக்கிறார்கள். Though you have countless guides in Christ, ஆனால் உங்களுக்கு தகப்பன்மார் இல்லை. but you do not have many fathers. அப்படின்னு என்ன சொல்றாங்க, நீங்க ஆவிக்குரிய அனாதைகள். So what he's trying to say is you are spiritual orphans.
இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே ஆவிக்குரிய அனாதைகள் அநேகம் இருக்கிறார்கள். In Christian life today, there are so many spiritual orphans. ஏன்னா இந்த கொரிந்து சபை ஒரு ஒரு பிரபலியமான ஒரு பட்டணத்திலே இருக்கிறது. Because the church of Corinthians is in a familiar town. ஏண்டா அது ஒரு துறைமுக பட்டணமாக இருந்தது. It is in a town, in a big town, a harbor town. ஆகவே அங்கே அநேகர் வெளிநாடுகளிலிருந்து இந்த தேசத்துக்கு வருவார்கள். So many people comes to this nation from different nations. அவை அடிக்கடி வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்தவர்களும் அங்கே வந்தார்கள். So many Christian people came there from different nations. அவர்களுக்கு உபாத்தியர்களாக, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக அநேகர் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தார்கள். So many guides came there and they were giving counseling to them, do this, do that. அதனால இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படல. They didn't have changes in their life. இவருடைய அறிவில மாற்றம் வந்தது. வேதத்தை அறிகிறதுல, சத்தியத்தை கேட்கறதுல ஆர்வமா இருந்தார்கள், ஆனா வாழ்க்கையில மாறல. They didn't have changes in listening to God's word, but they didn't change in their lives. ஏன்னா உபாத்தியர்கள் கற்றுக் கொடுக்கிறவ என்ன செய்றார்கள்? வெறுமனே கற்றுக் கொடுக்கிற வேலையை மட்டும் தான் செய்வார்கள். The guides were just teaching them and preaching them, that's it. ஆனா ஒரு தகப்பன் கற்றுக் கொடுக்கிறவன் அல்ல, உருவாக்குகிறவன். But a father is not the one who can only preach, but he can create. நான் கடந்த வாரம் அதைத்தான் பார்த்தோம். பவுலுடைய வாழ்க்கையிலே இந்த கொரிந்து சபை அவனை உபத்திரவப்படுத்தின போது தான் நான் சொல்லுகிறேன், அவன் கிருபை போதும் என்று சொல்றான்டா. அந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் மற்றவர்களுடைய உபதேசத்தை கேட்டு பவுலை கொச்சைப்படுத்தினார்கள். That's what we have seen in last week's message, that Paul was really troubled by the church of Corinthians, but he said, God's grace is sufficient for me. ஏண்டா எல்லாரும் சொல்றதையும் கேட்கறது, ஆனா தகப்பன் என்றவன் அப்படி இல்லை, எது சரி என்றதை மட்டும்தான் கற்றுக் கொடுப்பான். But a father is not like that. He will only teach you the correct thing. ஆகவே தான் அங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு நல்ல தகப்பன் இல்லை. That's why he says that you have countless guides in Christ, but you don't have many fathers. ஆனால் நான் உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்தேன். But I became your father in Christ Jesus through the gospel. ஆவிக்குரிய தகப்பனாக நான் இருக்கிறேன். I'm being a spiritual father to you. அதனால தான் நீங்க எவ்வளவு என்னை பற்றி தவறா பேசினாலும் நான் திரும்பவும் உங்களை பார்க்கணும், உங்களுடைய சந்திக்கணும் என்று நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி அந்த 2 கொரிந்தியர்ல அவர் எழுதுகிறார். That's why he's saying, no matter how you hate me, but I come back to you again to make you and create you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, beloved children of God, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் யார்? Who is the spiritual father in your life? ஒருவேளை சரீரப்பிரகாரமாக உனக்கு தகப்பன் இருக்கலாம். You might have a bodily father in your life. ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் யார்? But in your spiritual life, who is your spiritual father? அந்த ஆவிக்குரிய தகப்பனுடைய இருதயத்தை நீ அறிந்து வைத்திருக்கிறாயா? Do you know the heart of your spiritual father? ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எப்போதும் தட்டி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டான். A spiritual father will not always hug you. நீ தவறு செய்யும்போது தவறுண்டு உனக்கு கண்டித்து உணர்த்துவான். When you do something wrong, do mistakes, he will discipline you. எப்போதும் உன்னை தட்டி கொடுத்து கொண்டு உன்னை பாராட்டி கொண்டு இருக்கிறான்னு சொன்னா அவன் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க முடியாது. A spiritual father will not always walk in your way and he will discipline you. ஆனால் அநேக பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தகப்பன்மாராக ஆவிக்குரிய தகப்பனை வைத்திருக்க விருப்பம் இல்லை. So many people, they don't want to keep the spiritual father in them. ஏதாவது ஒரு காரியத்தை கண்டித்து பேசினா உடனே உங்க ரூட்டா இருக்கிறாங்க, நாங்க ரூட்டை மாத்துறோம். If they discipline you with something, then you will say that, oh, he's rude, let me go away. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். I'm going to give you an example and finish. நான் மிச்ச நாளைக்கு முன்பதாக ஒரு வாசித்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. It reminds me of an occasion that I read some days ago. அமெரிக்காவிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலே நடந்த ஒரு சம்பவம். In a particular state in America, it happened. ஒரு நாள் ஒரு பத்திரிகையிலே ஒரு விளம்பரம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. There was an advertisement given in a newspaper. ஒரு தகப்பன் என்ன செய்தார், தன்னை விட்டு தூரம் போன ஒரு மகனை திரும்பவும் சந்திக்கும்படிக்காக அவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் முடியல. A particular father couldn't find his missed son. ஆகவே அவர் விளம்பரத்தை கொடுத்தார், என் மகன் ஜோன், நான் உன்னுடைய தகப்பன், உன்னை காணவும் உன்னை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்ளவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். So he gave the advertisement on the newspaper saying, John, I am your father. I'm going to forgive you and I will accept you as my son.
நான் குறிப்பிட்ட இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட மைதானத்தினுடைய அட்ரஸை கொடுத்து இந்த இடத்திலே இத்தனை மணிக்கு உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். He has given on the advertisement that on a particular day, on a particular time, I will meet you on this ground. உன்னை நான் மிகவும் மிஸ் பண்றேன். I miss you so much. நான் உன்னை மன்னித்து என்னுடைய பிள்ளையாக எப்பொழுது நீ என்னோடு இருக்க விரும்புகிறேன், உன்னை காண நான் வாஞ்சிக்கிறேன், தயவு செய்து இந்த நாளிலே நீ வந்து சந்தி என்று. I will forgive you and I will accept you as my son and I really want to see you. Please come on that particular day to that particular ground. அந்த நாள் வந்தது. That day came. அந்த தகப்பனார் அந்த மைதானத்திலே போய் காத்து கொண்டிருந்தார். That father was waiting on that ground. அவன் இந்த நியூஸை பார்த்து அங்கே இருக்கிற மீடியாக்களும் அங்கே வந்திருந்தது. So many medias came to that place by seeing that ad. என்ன நடக்கிறது என்றது பார்க்கும்படிக்கா. They wanted to see what's going to happen. அங்கே பார்த்தால் 2000க்கும் அதிகமான ஜோன் அங்கே வந்து நின்றிருந்தார்கள். More than 2000 Johns came to that place. அப்போதுதான் அங்கே தெரிந்தது, தகப்பனால் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ள 2000க்கும் அதிகமான ஜோன் காத்து கொண்டிருக்கிறாங்கன்றது அந்த பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. It was mentioned on that newspaper that there were so many Johns, more than 2000 Johns were waiting for their dads to be accepted and be forgiven. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இன்னைக்கு ஆவிக்குரிய அனாதைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறார். there are so many spiritual orphans today. தங்களுடைய தகப்பனுடைய சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் தகப்பனை விட்டு ஓடின எத்தனையோ பிள்ளைகள் திரும்பவும் தன் தகப்பனத்தில் போகிறதுக்கு வாஞ்சியோடு தான் இருக்கிறார்கள். So many children are waiting to go back to their father. ஆனால் அந்த தகப்பனுடைய அன்பை புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கப்படலை. The children are not being given time to accept their father's love. அவ இந்த தகப்பன்மாரை இன்றைக்கு நினைவு கூறுகிற இந்த நாளிலும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனை நீ பிடித்து கொள்வது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியம். It's really important in your life to remember your spiritual father as we remember worldly dads today. என் ஆவிக்குரிய தகப்பன் எல்லா நாளும் தட்டி கொடுக்கிறவனா இருக்க மாட்டான். Your spiritual father will not always walk with you. உன்னை தண்டிக்கிறவனாக இருந்தாலும் உண்மையில கரிசனை உள்ளவனாக இருப்பான். Even though he discipline you, he will have compassion on you. ஆகவே அன்றைக்கு அந்த ஜோனை காணும்படிக்கு அந்த தகப்பன் காத்திருந்தது போல, like the dad was waiting for that John that day. உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு உன்னுடைய தகப்பன் பரமபிதா ஆயத்தமாக இருக்கிறார். Your heavenly father is ready to forgive you and to accept you and he's waiting. அந்த தகப்பனுடைய அன்பை பெற்றிருக்கிற நாங்க, the children that have received their love, father's love. இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த ஆவிக்குரிய தகப்பனோ சரீரப்பிரகாரமான தகப்பனை இழந்து அனாதையா இருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். Let's remember the ones who were lost their spiritual fathers and the worldly fathers. ஆனால் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, Let's all stand up. ஒருவேளை உனக்கு நல்ல தகப்பன் இருப்பாரானால், You might be having a good father. அல்லது உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன் உனக்கு இருப்பாரானால், I might be having a good spiritual father. அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்காக நீ நன்றி செலுத்து. Just be thankful for that spiritual அந்த father. கடினமான மனிதனாக இருந்தாலும் உனக்கு உருவாக்குகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். But God creates you. He is with you. ஆனால் ஒருவேளை உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அனாதையை போல இருப்பாயானால், இன்றைக்கு ஆண்டோட சமூகத்திலே அந்த நல்ல ஒரு தகப்பனுக்காக ஆண்டோட சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணு. Just pray to God in His presence if you are being a spiritual orphan. உன்னுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பகுத்தறிந்து உன்னை நடத்தக்கூடிய ஒரு நல்லொரு ஆவிக்குரிய தகப்பனை உன்னுடைய வாழ்க்கையில நீ பிடித்துக் கொள்ளு. Just hold on to the spiritual father who can lead you in your good or evil times. அப்போது நீ ஒரு விசேஷித்தமான ஒரு பாத்திரமாக இந்த உலகத்திலே மாற முடியும். Then you will become a special vessel in this world. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்குகிற தகப்பனப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய தவறுகளை எங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவராக ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவராக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே ஒரு தகப்பன் இல்லாதவர்களாக இன்னைக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். இன்னைக்கு இன்டர்நெட்டில் யூடியூப்ல
எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் உங்களுடைய தவறை உங்களுக்கு உணர்த்தி உங்களை நடத்துவதற்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவை. ஒருவேளை உங்களுக்கு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு காயம் இருக்குமானால் இந்த வேளையிலும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பரம பிதாவிடத்தில் முதலாவது நாங்கள் மன்னிப்பு கேட்பு, நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அந்த இளைய குமாரன் அவன் தொலைந்து போகல, அவன் தூரம் போயிருந்தான். அந்த தூரம் இருக்கும்போது அவன் நினைவு கூர்ந்தான், என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன் என்று சொல்லி அவன் திரும்பி வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காக, உன்னுடைய சரீர பிரகாரமாய் உனக்கு கொடுத்திருக்கிற தகப்பனுக்காக, உன்னுடைய தகப்பன் உன்னை சிச்சிக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்கள். ஏன்னா அவர்கள் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல ஒருவேளை உங்களுக்கு ஒரு சரீர பிரகாரமாக, மாம்ச பிரகாரமாக ஒரு தகப்பன் இருப்பானால் அந்த தகப்பனுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த தகப்பனுக்காக நன்றி. எத்தனையோ காரியங்கள்ல என்னை அவர் உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்து சொல்லுங்கள். ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு சரீர பிரகாரமாக உன் தகப்பனார் இல்லாவிட்டாலும் உன்னை ஆவிக்குள்ளாய் நடத்தக்கூடிய எத்தனையோ தகப்பன்மார் இருக்கிறார்கள். எத்தனையோ உன் வாழ்க்கையிலே கரிசனை செலுத்துகிற, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அங்கே நன்மை தீமை துக்க சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அது எல்லாவற்றுக்கும் மேலாக உன்மேல் அன்பு செலுத்துகிற ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். எப்போதும் மாறாதவராய், எப்போதும் உன்னை நேசிக்கிறவராய், எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையின் நன்மையை எதிர்பார்க்கிறவராக, உனக்கு நன்மை செய்கிறவராக, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவராக, உன்னை மன்னிக்கிறவராக, உன்னை உருவாக்குகிறவராக உன்னோடு வருகிற அந்த பரம தகப்பனுக்கு நீ நன்றி செலுத்துவாயா. ஒரே மாலா கராபா ஷமரவா. நன்றி ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை உருவாக்குகிற தகப்பனாக ஆண்டவரே, நீர் எங்களை தண்டித்தாலும் ஆண்டவரே எங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்லப்பா. எங்களை சிரித்தாலும் ஆண்டவரே, எங்களை அடித்தாலும் அணைக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்த அன்புக்காக இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு தகப்பன் மாருக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவள் கடந்து வந்த பாதையிலே எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ சந்தோஷங்களை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாயிலாக எங்களுக்கு நல்ல தகப்பனாகி உம்மை காண செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.